ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு 2 நாள் எடுத்தது. உடம்பு முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மளிகை ஜாமான் போட்டு வைக்கிற பாக்ஸ் எல்லாமே எடுத்து கழுவி கவுத்தாச்சு. மாடியில் காய வைக்கலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் மழை வந்த மாதிரி இருந்ததா, அதனால ஹால்லேயே ஒரு பெட்ஷீட் போட்டு நல்லா காய வச்சாச்சு. முட்டை மட்டும் ப்ளைனாக ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அந்த பன்னு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஊற்றி வெங்காயம் தக்காளி வச்சு கொடுத்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி எதுனா பண்ணி கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க. இந்த குட்டி மண் சட்டியை வச்சு எதோ பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா பெயிண்ட்லாம் அடித்து ஹாலில் டெக்கரேஷன் மாதிரி வைக்கலான்ட்டு கடைசியில் பார்த்தா செடி வைக்கிற பிளான் ஆயிடுச்சு. அப்படியே குட்டி குட்டி செடியாக வச்சு அப்புறம்லாம் சண்டே நான் வீடியோ தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு படுத்தே தான் இருந்தேன். மதியத்துக்கு மேலே எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வேறு போகலையா, அதனால வீட்டில் சாமி போட்டோ எல்லாத்துக்குமே போட்டு சூப்பராக ப்ரேயர்லாம் முடிச்சாச்சு. சண்டே மாதிரியே எனக்கு தெரியல. எப்போவுமே இனி அப்போ வீட்டில் இருப்பாங்க. லீவில் இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. சண்டே மாதிரியே தெரியல. நான்வெஜ் வேறு இல்லையா, அதனால இந்த சண்டே கொஞ்சம் டல்லாக தான்ப்பா போச்சு. இந்த மாதிரி பூ டெக்கரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுறது. ரீசெண்டாக வீடியோலாம் நிறைய பார்க்குறேன். எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் ரொம்ப. அதனால இப்போ கொஞ்ச நாள் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏன் நம்ம இது பண்ணி யோசிச்சுட்ருக்கணுன்ட்டு இப்போல்லாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாமி கும்பிடும் போதெல்லாம் அதை பண்ணிடுறது. அப்படியே எல்லா பாக்ஸையுமே எடுத்து மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த மளிகை ஜாமான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்கும் போது செம்ம டென்ஷனாக இருக்கும். அதை இதையும் காணான்னு தேடிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அது இடத்துல வச்சாச்சு. இனி எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். முக்கியமாக இனியாப்பாட்ட திட்டு வாங்காமல் இருப்பேன். ஏன்னா அவர் தான் கேட்டுகிட்டே இருப்பார், எதுவுமே இல்லை காலியாக போட்டு என்ன தான் பண்ணுறியோன்னு. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட 2 உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு எல்லாம் கழுவிட்டு கொட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் போனார். அதே மாதிரி வர்றதுக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தலையை காய வச்சேன். காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கியாச்சு நல்லா. அப்புறம் ஈவினிங் போல் எழுந்திரிச்சிட்டு தலையெல்லாம் வாரிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மல்லிகைப்பூ வைக்கிறேன். வச்சுட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலையை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தொண்டையை சரி பண்ணுற விதமாக சுடு தண்ணியை போட்டு நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை பார்த்தேன். அந்த வேலை பார்க்குறது எல்லாமே எடுக்கலை. கொஞ்சம் வேர்த்து கொட்டிகிட்டே இருந்துச்சு. அதனால இன்றைக்கி சாப்பாடு வந்து ரசம் வச்சுட்டு முட்டை ப்ளைனாக ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டில் குருவி குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நல்லா கண்ணெல்லாம் திறந்து அழகாக முடியெல்லாம் வளர்ந்துருச்சு. அதுக்கு சீக்கிரம் பறந்து போயிருமோன்ற ஒரு கவலையாகவே இருக்குது மைண்டுக்குள்ளே. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டோமா, அதனால் சீக்கிரமே போய் தூங்கிடலாமேன்ட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு போய் தூங்க போயாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.